பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆராதனைக்கு உங்களை கர்த்தருடைய நாளில் பரிசுத்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் சோதரித்து ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரமபிதாவே, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மூலமாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 5வது மாதத்தின் 2வது நாளில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து கிருபையினால் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி, எங்களுக்கு உதவி செய்து சகாயம் பண்ணி எங்களை வழிநடத்துமாறு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பொறுப்பான கரத்திலே எங்களை கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் படைத்த நல்ல பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் பாடல் ஆராதனைகளை, எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய கரங்களில் யாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. இயேசுவின் மூலமாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த அருமையான வேளையிலே நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை உற்சாகமாய் பாடி துதி செய்து அவரை ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்தலாம். அவர் நல்லவர், அவர் நம் மத்தியிலே மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னோடு சேர்ந்து இருக்கிற இடங்களில் உங்கள் குடும்பங்களோடு சேர்ந்து நம்ம எல்லாம் தேவனை ஆராதிப்போம். தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். சேர்ந்து எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக ஒரு தெரிந்த பாடலை பாடுவோம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார். உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம். தயை செய்பவனுக்கு தாயை செய்பவனுக்கு தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீர் தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறை. ஓ கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர்.
உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்த்திடுவேன், சத்துருவை நான் சதா காலமும் ஜெயமெடுப்பேன், சதா காலமும் ஜெயமெடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு. எல்லாரும் சொல்லுவோமா? துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கும்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கும்பும். ஓ துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கும்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கும்பும் அடைக்கலம் நீர். பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார், உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார். கர்த்தாவே என் பலனே, அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, அன்பு. எல்லாரும் சொல்லுவோமா? துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீர், என் கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், எல்லாரும் கைகளை உயர்த்தி இருக்கிற இடங்கள்ல சொல்லுவோமா? ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே உம்மில் அன்பு. எல்லாரும் சொல்லுவோமா? துருகம், துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடை. துருகமும் நீர், கேடகம் நீர், கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய 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 கொம்பும் அடைக்கலம் நீர். எல்லா கரங்களை தட்டி எல்லாம் தேவன் ஆராதிப்போமா இந்த வேளையில? துருகமும் நீர். எல்லாரும் சொல்லுங்க வாய்களை திறந்து. கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். தேவனின் கேடகமாக இருக்கிறார். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். இந்த கஷ்டமான வேலைகள்ல என்னுடைய துருகமாக நீங்க இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுவோம் வாய்களை திறந்து, உமக்கு நன்றி அப்பா. ஓ துருகமும் நீர், என் கேடகமும் நீரே அப்பா. துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வேளையில தேவனின் துருகமாக இருக்கிறார்?
என்னுடைய கேடகமாக இருக்கிறார், ரட்சணிய கொம்பும் அடைக்கலமுமாக இருக்கிறார் என் தேவன். என்னோட சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது சாயலால். எல்லாரும் சொல்லுவோமா? தேவனே தேவனே நீரன் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். தேவனே நீரன் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது சாயலால் திருப்தியாவே. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது, ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது சாயலால் திருப்தியாவே. சொல்லுமா? ஓ நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது சாயலால் திருப்தி. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் நாமம் சொல்லி துதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோமா? நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் நாமம் சொல்லி துதிப்பேன். அறுசுவை, ஓ அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. அறுசுவை உண்பது போல. எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமாக ஓ அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது சாயலால் திருப்தி. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? இல்லை இருக்கிற இடங்களில் குடும்பங்களோடு சேர்ந்து பாகளை திறந்து எல்லாரும் அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. படுக்கையிலே உம்மை நினைப்பேன், ராஜாமத்தில் தியானம் செய்வேன். படுக்கையிலே உம்மை நினைப்பேன், ராஜாமத்தில் தியானம் செய்வேன். துணையாளரே உம் நிழலை தொடர்ந்து நடந்து வளர்வேன். துணையாளரே உம் நிழலை தொடர்ந்து, எல்லா விசுவாசத்தோட சத்தமாக அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. ஓ அறிக்கை செய்வோமா? அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும் போது சாயல் அதிருப்தியாக நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும் போது சாயலால் திருப்தியாவே. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக, எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக குடும்பமாய் சேர்ந்து தேவனை உயர்த்துங்களேன். நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து தேவனை உயர்த்துங்க. எல்லாரும் குடும்பமாக கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக உங்க தலையை நீங்க நீங்க எல்லாம் தேவனை உயர்த்துங்க. இந்த வேளையில ஓ வானத்துக்கு நேராக உங்க கண்களை ஏறெடுத்து நீங்க தேவனை உயர்த்துங்க. ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன் என்றீர். சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன் என்றீர். ஏன் பெத்தேல் கைகளை உயர்த்தி, இது வானத்தின் வாசல் என்னே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். எல்லாம் முழங்கால் படிட்டு இந்த வேளையில சொல்லுங்க. என்னே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இதெல்லாம் முழங்கால் படிட்டு இருக்கிற இடங்கள்ல வாயிலை திறந்து சொல்லுங்க. அப்பா, நீங்க உண்மை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. நீங்க சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீங்கப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? ஓயே பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஓயே செய்யா வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீர். எல்லாரும் சொல்லுங்களேன். மூளைக்கல், மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீ. கையில உயர்த்தி ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின்
வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் மேற்கு கிழக்கு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே. மேற்கு கிழக்கு ஓ பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும். என் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே என் தேவன் கைவிடவே மாட்டார். ஓ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட எல்லாரும் சத்தம் விட்டு சொல்லுவோமா? ஏல் பெத்தேல் ஓ ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் ஓ ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்று. வாயிலை திறந்து சொல்லுமா? சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே. ஒரு விசுவாசத்தோட சொல்லுவோமா? வாயிலை திறந்து சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே சொல்லுங்க சொல்லுங்க. வாயிலை திறந்து சொன்னதை செய்யும் அளவும் என்னை உற்சாகமாக சொல்லுவோமா? எனக்கு தேவன் சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் நம்பிக்கையோட சொல்லுங்க. ஓ கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல். ஓ ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கைகளை தட்டுங்கள உற்சாகமாக. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடாத தேவனாக இருக்கிறார். என்னை காக்கும் என் கேடகமாக இருக்கிறார். என்னை சுற்றி இருக்கும் என் துருகமாக இருக்கிறார். என்னை சூழ்ந்து கொள்ளும் கேடகமாக இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார்னா அது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஓ ராதா ராமா ராமா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். பெத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எத்தனை பேர் இந்த வேளையில விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஒன்றாக உங்க குடும்பமாக கை கோர்த்து எல்லாரும் சொல்லுங்க. நீங்க எல்லாம் வீட்டில தான் இருக்கிறீங்க. இந்த வேளையில ஒன்றாக சேர்ந்து கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் தேவன் இந்த குடும்பத்தை கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் இந்த குடும்பத்தை ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. சொன்னதை செய்யும் அளவும் இந்த பிள்ளைகளை ஆண்டவர் விட்டுற மாட்டாரு.
உங்க பிள்ளைகள் தலைமையில கை வைத்து நீங்க சொல்லுங்க, தேவன் விட்டுற மாட்டார். தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் கொடுத்த இந்த பிள்ளைகளை தேவன் கைவிட்ட மாட்டார். தேவன் கொடுத்த இந்த குடும்பத்தை தேவன் கைவிட்ட மாட்டார். ஓ ராதாமாஷேகதரபா. அப்படியே இந்த சபைக்காக நீங்க ஜெபிங்க இந்த வேளையில, இந்த தேசத்திற்காக நீங்க ஜெபிங்க இந்த வேளையில, ஆட்சியாளர்களுக்காக ஜெபிங்க இந்த வேளையில. ஓ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். பெத்தே இது வானத்தின் வாசல், நேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல்லாரும் கண்களை மூடி சொல்லிக் கொண்டிருப்போமா? தேவன் சொன்னதை செய்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தையில் மாற்றம் இல்லை. வார்த்தையில் உண்மை உள்ளவராக என் தேவன் இருக்கிறார். மலை போல துன்பங்கள் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்யும் தேவனாக அவர் இருக்கிறார். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீங்க போதுமாப்பா என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுமா, தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும். எல்லாம் கையில வைத்து சொல்லுங்க, நீங்க போதுமாப்பா. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. கையில உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் மலை போல துன்பம் என்னை சூழும் போது, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே என் ஏசையா. இப்போதும் என் வாழ்விலே இப்போதும் என் வாழ்விலே என் ஏசையா. இப்போதும் என் வாழ்விலே. அப்பா நீங்க போதுமாப்பா என் வாழ்வில்.
எத்தனை பேர் சொல்றீங்க, எத்தனையோ வேளைகள்ல துன்பங்கள் மலை போல இருந்திருக்கு. இன்றைய சூழ்நிலையே உங்களுக்கு அப்படி இருந்தது. எத்தனையோ வேளைகள்ல தேவனை நான் கூப்பிட்டேனே, எத்தனையோ வேளைகள் ஆண்டவர் செவி கொடுத்து என்னுடைய பாடுகளை நீக்கி போட்டாரே, என் வாழ்க்கை இன்னொரு தடவை செய்ய மாட்டாரா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேர் சொல்றீங்க, என் தேவன் உண்மையுள்ளவராக எனக்கு இருப்பார், உண்மையுள்ள தேவனாக என்னை வழி நடத்துவார். இந்த பாடல் வழிகள் ரொம்ப அழகா சொல்லுது. மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல ஆண்டவர் உருகப்படும் பண்ணுகிறார். இந்த வேலையிலையும் எத்தனை தடவை நம்மளுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார், எத்தனை வேலைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இனி பார்ப்போமா? இந்த வேலையில நன்றி சொல்லுவோமா? உம்மை நோக்கி கூப்பிட்டே செவி கொடுத்தீரே, சத்தமிட்டு கூப்பிட்டே பதில் கொடுத்தீரே. உம்மை நோக்கி கூப்பிட்டே செவி கொடுத்தீரே, சத்தமிட்டு கூப்பிட்டேன் பதில் கொடுத்தீரே. உம்மை நோக்கி கூப்பிட்டேன் சொல்லுவோமா? செவி கொடுத்தீரே, சத்தமிட்டு கூப்பிட்டேன் பதில் கொடுத்தீரே. உம்மை நோக்கி கூப்பிட்டேன் செவி கொடுத்தீரே, சத்தமிட்டு கூப்பிட்டேன் பதில் கொடுத்தீரே. கர்த்தரே நீரே என்னை தாங்குகிறீர். எல்லாரும் சொல்லுங்க, தேவனே தேவனே நீரே என்னை சுமக்கின்றீர். கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஓ கர்த்தரே நீரே என்னை தாங்குகிறீர். தேவனே தேவனே நீரே என்னை ஆசீர்வதித்தீரே, என்னை ஆசீர்வதித்தீரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே, கேடகமாய் என்னை ஆசீர்வதித்தீரே. உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே, கேடகமா. எல்லாரும் சொல்லுமா? தேவன் என் கேடகமாக இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்தீர். எப்படி யோபுக்கு தேவன் ஒரு கேடகமாக இருந்தாரோ, அதே போல் உங்க வாழ்க்கையில் தேவன் கேடகமாக இருக்கிறார். சூழ்ந்து கொண்டீரே அம்மா என் கேடகமாக. ஓ என்னை ஆசீர்வதித்தீரே, காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே, கேடகமா. நீரன் கேடகம் என் மகிமையும் நீரே, என் தலையை உயர்த்துபவர் நீர். எல்லாரும் சொல்லுங்களேன். தேவன் என் கேடகம் என் மகிமையும். நீரன் கேடகம் என் மகிமையும் நீரே, என் தலையை உயர்த்துபவர் நீ. You're the uplifter of my head. எல்லாரும் சொல்லுமா? என் தலை நிமிர செய்பவர் நீர். என் தலை நிமிர செய்பவர். ஓ என் தலை நிமிர செய்பவர் நீர். நீரன் கேடகம், நீரன் கேடகம் என் மகிமையும் நீரே, என் தலையை உயர்த்துபவர் நீர். ஓ என் தலை நிமிர செய்பவர் நீர். சத்தமா சொல்லுங்களேன். என்னை ஆசீர்வதித்தீர், இந்த உலகத்தாரை காட்டிலும் காருண்யத்தால் என்னை ஆசீர்வதித்தீங்களேப்பா. ஓ என்னை சூழ்ந்து கொண்டீரே, கேடகமா என்னை ஆசீர்வதித்தீரே, உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே, கேடகமா. ஓ எல்லாரும் உயர்த்தி கொண்டிருக்குமா தேவனை? எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்க. அப்பா உமக்கு நன்றி,
உமக்கு நன்றி. என்னை ஆசீர்வதித்தீரே, என்னை ஆசீர்வதித்தீரே. உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே. ஏகமாய் என்னை ஆசீர்வதித்தீரே. உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே. எல்லாரும் சொல்லுவோமா? பக்தியுள்ளவனை தெரிந்து கொண்டீரப்பா, நீதிமானாக மாற்றி விட்டீரப்பா. நெருக்கத்தில் இருந்து என்னை விடுவிப்பீர், என்னை விசாலத்திலே கொண்டு போய் நீ நிறுத்துவீங்கப்பா. இந்த வாழ்க்கையில் என்ன நெருக்கங்கள் இருந்தாலும், இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும், நெருக்கி கொண்டிருந்தாலும், இந்த வேளையில் நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க என்னை தெரிந்து கொண்ட தேவன், என் வாழ்க்கையில நீங்க ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குங்கப்பா. பக்தியுள்ளவனை தெரிந்து கொண்டீரே, நீதிமானாக மாற்றி விட்டீரே. பக்தியுள்ளவனை தெரிந்து கொண்டீரே, நீதிமானாக மாற்றி விட்டீரே. நெருக்கத்தில் இருந்த என்னை விடுவித்தீ, விசாலத்திலே என்னை நிறுத்தினே. நெருக்கத்தில் இருந்த என்னை விடுவித்தீ. இன்னொரு தடவை செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில. விசாலத்திலே என்னை நிறுத்தினே. என்னை ஆசீர்வதித்தீரே. சொல்லுங்க வாய்களை திறந்து. உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே. என்னை ஆசீர்வதித்தீரே. உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே. என்னை ஆசீர்வாத. கரங்களை உயர்த்தி அந்த உண்மையுள்ள தேவனை உயர்த்துவோமா? உயர்த்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே. என்னை ஆசீர்வதித்தீரே. உம் காருண்யத்தாலே சூழ்ந்து கொண்டீரே. ஒரு தடவை சொல்லுமா? என்னை ஆசீர்வதித்தீரே. உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே. நீரன் கேடகம் மகிமையும் நீரே. என் தலையை உயர்த்துபவர் நீர். எல்லாரும் சொல்லுங்க என்னோட சேர்ந்து. நீரன் கேடகம் என் மகிமையும் நீரே. என் தலை நிமிர செய்பவர் நீர். என் தலை நிமிர செய்பவர் நீர். தலை நிமிர செய்பவரே, என் தலை நிமிர செய்பவர் நீர். அப்பா, நீங்க என் கேடகமாக இருங்கப்பா. இந்த சூழ்நிலைகள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்க என் கேடகமாக இருந்து எந்த சூழ்நிலையிலும் நான் தலை குனிந்து போகாமல் என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்யும் தேவனாக நீங்க என் வாழ்க்கையில் இருங்கப்பா. என்னை ஆசீர்வதித்து உங்களுடைய காருண்யத்தால நடத்துங்கப்பா. என்னை நீங்கள் சூழ்ந்து கொள்ளும் கேடகமாக இன்றைக்கு இருங்கப்பா. எப்படி யோபுவின் வாழ்க்கையில அன்றைக்கு சாத்தான் வந்து சொல்றான், தேவன் நீங்க வேலி போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றான். அதே போல என் வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு சூழ்ந்து கொள்ளும் கேடகமாக என் வாழ்க்கையில நீங்க இருங்கப்பா. என்னை நீங்க நடத்துங்க. அன்பாக நீங்க என்னோடு இருங்கப்பா. என்னை ஆசீர்வதிங்கப்பா. என்னை தெரிந்து கொண்ட தேவன் நீங்க. என்னுடைய கேடகமாக இருந்து என்னை வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். My dear people, let us move on to the word of God this morning. இந்த வேளையிலே இந்த வே ஆஃப் ப்ரமோஷன், உயர்வுக்கான வழி, அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். So today we are going to meditate on the topic or the title, The Way to Promotion. எப்படி ஒரு உயர்வின் வழி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். So today we are going to meditate on how the way to promotion is. ஏசாயா 48 அதிகாரத்திலே 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்பப்பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். I'm going to read the verses 18 and 19 from Isaiah chapter 48. It says, "Oh, that you had heeded my commandments, then your peace would have been like a river, and your righteousness like the waves of the sea. Your descendants also would have been like the sand, and the offspring of your body like the grains of sand. His name would not have been cut off, nor destroyed from before me." 4 வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. So here we have 4 words. அந்த 4 வார்த்தைகளும் உயர்வை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். And all those 4 words speak about promotion or being lifted up. சமாதானம் என்கிற வார்த்தை இருக்கிறது. The first word is peace. இரண்டாவது நீதி என்கிற வார்த்தை இருக்கிறது. And second word is righteousness. மூன்றாவது சந்ததி என்கிற வார்த்தை இருக்கிறது. And the third word is descendants. நான்காவது பெயர் என்கிற வார்த்தை இருக்கிறது. And the fourth word is his name. இந்த 4 வார்த்தைகளும் ஒரு உயர்வை பற்றி பேசுகிற வார்த்தைகள். All these 4 words speak about promotion or being lifted up. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனால் இந்த 4 வார்த்தைகளுக்கு முன்பாக ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே So இருக்கிறது. before all these 4 words of promotion, 4 words of blessing, we have a phrase which goes like this. It says, "Oh, that you had heeded my commandments." கர்த்தர் என்ன சொல்றாரு? So what is God trying to say உன்னுடைய here? வாழ்க்கையில உயர்வு வேண்டுமானால், If you need promotion in your life, உன்னுடைய வாழ்க்கையில நீ மேன்மை அடைய if வேண்டுமானால், you need growth in your life, உன்னுடைய வாழ்க்கையில நீர் ஒரு உயர்ந்த நிலைமையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று if you விரும்புவீர்களானால், desire to be in a highest position or in a highest place in your life, முதலாவதாக அவர் சொல்லுகிறார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். the first ever thing that he says for that is that you heeded to my என் commandments. கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். If you would have listened to my சகோதர commandments. சகோதரிகளே, So my brothers and sisters, நம்முடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வர வேண்டும். so we should always have this thought in our இந்த hearts. உலகத்திலே எத்தனையோ விஷயங்களை நாம் கவனமாக பார்க்கிறோம். So we see and look at a lot of things carefully in this world. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை நாம் எந்த அளவிற்கு கவனமாக பார்க்கிறோம், கவனிக்கிறோம் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். But also we should notice ourselves whether we are carefully listening to the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of our Lord be glorified. தேவனுடைய வார்த்தைகளை நாம் கருத்தாய் கவனமாய் கவனிக்க வேண்டியது அவசியம். It is very important and essential that we have to listen to the word of God so carefully. அதைத்தான் நாம் யாத்ராகமத்திலே 15 அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே படிக்கிறோம். So that is what we read in Exodus 15 and in the last verse. அங்கே அவர் சொல்லுகிறார், நீ என் சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுப்பாயானால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். So in the 26th verse he says, if you diligently heed the voice of the Lord and do what is right in his sight, give ear to his commandments and keep all his statutes, I will put none of the diseases on you which I have brought on the Egyptians. Praise the Lord. Praise the Lord. நீ என் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால், if you diligently heed to the voice of the Lord, நான் உன்னை சுகமாக வைத்துக் கொள்வேன். I would keep you healthy. எகிப்தியருடைய வியாதிகளில்
ஒன்றையும் வரச்செய்யேன். I would not let any diseases which I have brought on Egyptians to fall on you. இதுதான் 81வது சங்கீதத்திலும் பேசப்படுகிறது. This is what is spoken in Psalms 81 also. 13வது வசனம் சொல்லுகிறது, The 13th verse says like this. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். Oh, that my people would listen to me, that Israel would walk in my ways. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். Oh, that my people would listen to me, that Israel would walk in my ways. நாம் ஆண்டவரை கவனிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார். So God is asking us to listen to him. அவருடைய வழிகளை நாம் கவனிக்க வேண்டும். We have to listen to his ways. அவருடைய கற்பனைகளை நாம் கவனிக்க We வேண்டும். have to listen to his commandments. அவருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். We have to listen to his words. ஒரு ஆசிரியர் அதைத்தான் மாணவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். A teacher expects it from his students. ஒரு பெற்றோர் பிள்ளையினிடத்தில் அதைத்தான் And எதிர்பார்க்கிறார்கள். that is what a parent expects from their children. ஒரு எஜமானர் வேலைக்காரனிடத்தில் அதைத்தான் And எதிர்பார்க்கிறார். that is what a master expects from his or her servant. ஒவ்வொருவரும் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நான் சொல்லுகிறதை இவர்கள் கவனித்து கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். What does everybody expect? They expect that people should listen to what they are trying to say. பரலோகத்தின் தேவன் நம்ம எல்லாம் படைத்த அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கேட்க வேண்டும் என்று அவர் ஆவலாக The எதிர்பார்க்கிறார். Lord of heaven, the creator of this universe, expects the same thing. He wants us to diligently heed to his commandments and his voice. நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பீர்களானால், If you heed diligently to his voice, முதலாவது உயர்வு சமாதானம் நதியை போல் இருக்கும். the first promotion is that the peace will be like a river. சமாதானம் நதியை போல் இருக்கும். The peace will be like a river. அன்பானவர்களே, சமாதானம் நதி போல இருக்கும் என்றால் அது அளவிட முடியாதது என்று அர்த்தம். So when we say that peace will be like a river, it means that it is immeasurable. அளவிட முடியாதது. It is immeasurable. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம் அளவிட முடியாத சமாதானம். The peace that God is going to give us is immeasurable. அங்கே நதி மிக ஒரு அமைதலான சூழ்நிலை. And river also means calm. அங்கே நீங்கள் பாருங்கள், 1ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் கடைசி வசனத்தை நீங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த ஞானி விதமாய் சொல்லுகிறார். So when you read Proverbs chapter 1 and in the last verse, the wise man says ஒரு like வார்த்தை this. அங்கே இருக்கிறது. There is a word. நீங்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது நீங்கள் அமைதலாய் அங்கே தங்கி இருப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். It says, but whoever listens to me will dwell safely, secure, without fear of evil. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாய் இருப்பான். But whoever listens to me will dwell safely and will be secure without fear of evil. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. So what is God is saying here? ஆபத்திற்கு பயப்படாமல் He will live without fear about the evil. அமைதலாய் இருப்பான். And he will dwell safely. அல்லேலூயா. Hallelujah. இந்த ஆபத்து காலத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? All of you know about this time of evil. இந்த நாட்களிலே பயம் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது அல்லவா? So during these times, this fear is really ruining our peace. பயம் நம்முடைய மகிழ்ச்சியை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்குறது அல்லவா? The fear is ruining our joy. நாம் வீடுகளிலே முடக்கப்பட்டிருக்கிறோம். We are being stuck in our houses. நாம் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சம்பவிக்குமோ என்கிற ஒரு பயம் நம்மை அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் வந்து போகிறது. So whenever we look at the things that is happening around us, we immediately have a fear about our lives. ஆனால் இந்த நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் நம்புவீர்களானால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், ஆபத்திற்கு பயப்படாமல் நாம் அமைதலாய் இருக்கலாம். But if you are going to believe in the last verse, that is 33rd verse of Proverbs 1, you can dwell safely. ஆமென். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். He will dwell safely without any fear of danger. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. So praise be to அது God. ஒரு எல்லையில்லாத சமாதானம். And that peace is immeasurable. அது ஒரு அமைதலான வாழ்க்கை. And that is a life with calmness. Praise the Lord.
Praise the Lord. அமைதலாக, A life with calmness. நம்மை சுற்றி எவ்வளவோ நடக்கிறது, So there is a lot happening around us. ஆனால் நாம் அமைதலா இருக்கலாம். But we can be calm. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தலாம். We can praise our God. ஆண்டவரே என்னுடைய பாதுகாவலரே, We can say, God, you are my என்னுடைய protector. கேடகமே, We can say, God, you are my என்னுடைய shield. துருகமே, We can say, God, you are my என்னை refuge. சூழ்ந்திருக்கிற கேடகமே. We can say, God, you are the shield that is surrounding me. ஹல்லேலூயா. Hallelujah. இப்படி சொல்லிக்கொண்டு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாய் வாழலாம் அன்பானவர்களே. So we can speak all these things and have a joyful life Praise under the shield of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. பயம் மிக மோசமான ஒரு வார்த்தை, Fear is such a terrible word. ஆனால் சமாதானம் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. And peace is such a blessed word. அது ஒரு உயர்வான வார்த்தை. It is a high word. அந்த உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். And God wants to give that high place to வேதம் you. சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக் கடவது. The Bible says, let the peace of the Lord reign your hearts. இந்த காலை நேரத்திலே எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். In this morning by the name of the Lord, I am binding all the spirit of எல்லா fear. பயத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விசுவாசிகளை விட்டு, ஊழியக்காரர்களை விட்டு அகலும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். I declare and I pray that all the spirit of fear will right now leave the believers and the men and women of God. Hallelujah. Hallelujah. பைபிள் சொல்லுகிறது, சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் கனியை நான் சிருஷ்டிக்கிறேன். The Bible says, I bring forth a fruit from the lips which says peace and peace and peace. Hallelujah. Hallelujah. பயம் என்கிற வார்த்தை மாறுகிறது. The word fear changes. அச்சம் என்கிற வார்த்தை மாறுகிறது. The word petrifying is நம்பிக்கையின்மை changing. மாறுகிறது. All the hopelessness is நான் changing. ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற மனிதன். I am a man who listens to the voice of எனக்கு God. நேராய் உங்களுக்கு நேராய் இந்த காலையில் வருகிறது, வார்த்தை வருகிறது. The word is coming towards you and me right now this morning. சமாதானம். And that word is peace. சமாதானம் And peace. சமாதானம். It says peace and எல்லாம் peace. சொல்லுங்க, சமாதானம். Everybody say it with me, peace. சமாதானம். Peace. சமாதானம். Peace. குடும்பத்திலே சமாதானம். Peace in the family. சரீரத்திலே நல்ல சுகம். Health in the body. குடும்பத்திலே ஒரு அமைதலான சூழ்நிலை. Calm and serene state இயேசுவின் inside the நாமத்தினால் family. எல்லா பயத்தின் ஆவியையும் கடிந்து ஜெபம் In பண்ணுகிறோம். Jesus' name we rebuke and pray all the spirit of fear. இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Jesus said, let your heart not be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Have faith in the God. என்னிடத்தில் Have விசுவாசமாயிருங்கள். faith in me. அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. He said, let your heart not be troubled. இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். This morning I'm telling you, let not your heart be troubled. இருதயம் கலங்க வேண்டாம். Let not your heart be troubled. கலங்கிக் கொண்டிருக்கிற இருதயத்திற்குள்ளே கர்த்தருடைய சமாதானம் வருகிறது. The peace of God is flowing like a river inside the hearts which are troubled. கர்த்தர் உங்களை சமாதானத்தினால் ஆசீர்வதிப்பார். The Lord will bless you with peace. அங்கே பவுல் இதைத்தான் இன்னொரு விதமாக சொல்லுகிறார். Paul again speaks about this in a different manner. அங்கே பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்களிலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். Philippians chapter 4 verses 6 and 7, he says, and the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. Praise the Lord. Praise the Lord. எல்லா புத்திக்கும் மேலான தேவ The சமாதானம். peace of God which surpasses all understanding. இந்த காலையில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, This morning while I'm preaching, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே வருகிறது. a peace of God which surpasses all understanding is coming into your உங்கள் hearts. சிந்தையிலே வருகிறது. They are coming inside your thoughts. உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் சமாதானம் ஆட்கொள்ளுகிறது. The peace of God is surrounding your hearts, your thoughts and your mind. அது உங்களை ஆட்கொள்ளுகிறது. It is raining over you. Hallelujah. Hallelujah. உங்கள் இருதயம் சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறது. Your heart is now filled with உங்களுடைய peace. சிந்தை சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறது. Your thoughts are filled with peace. இது ஒரு முதலாவது உயர்வு. This is the first promotion. இரண்டாவது உயர்வு என்ன? What is the second promotion? இரண்டாவது உயர்வு நீதி. The second one is righteousness. வேதம் சொல்லுகிறது, நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். Says righteousness like the waves of the sea. அந்த நீதி சமுத்திரத்தோடு பேசப்படுகிறபடியினால் அதை நான் இப்படியாக எண்ணுகிறேன்,
சமுத்திரம் என்பது அது ஒரு எல்லை இல்லாத ஒன்று. Because righteousness is being compared to the sea. Again, I want to understand it this way. Sea or the ocean is something which doesn't have any limit. அது மிக பிரம்மாண்டமான ஒன்று. It is very grand and it's huge. எங்கெல்லாம் நீதி இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரம்மாண்டமான காரியங்கள் இருக்கிறது. Wherever there is righteousness, there is grand things happening. எங்கெல்லாம் நீதியான வாழ்க்கை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரம்மாண்டமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். Wherever there is righteousness, there we see great and grand things happening. யோப் ஒரு நீதிமானா இருந்தான். Job was a righteous ஒரு man. பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக வாழ்ந்தான். And he was an owner of a grand life. ஆபிரகாம் ஒரு நீதிமானாக இருந்தான். Abraham was a righteous அவன் ஒரு man. பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு சொந்தமாய் இருந்தான். And he was an owner of a grand life. ஹalleluya சொல்லுவோமா? Say hallelujah. ஹalleluya. Hallelujah. அவர்கள் ஏன் பிரம்மாண்டமான வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது? Why did they have a grand life? அவர்கள் தேவனுடைய நீதிக்குள்ளே இருந்தார்கள். Because they were under the righteousness of அவர்கள் God. நீதிமான்களாக இருந்தார்கள். And they were righteous people. ஓ, நீதிமான்களுக்கு நன்மை வரும் என்று சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, say unto the righteous that they will have good இந்த things. காலையில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் நீதிமான்களானால், நீங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்ட விசுவாசியானால் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு நன்மை வரும். And this morning I'm telling you, if you are a righteous man, if you are a person who's been saved and washed by the blood of Jesus Christ, you will have good things. உங்கள் வாழ்க்கையில நன்மை வந்து கொண்டிருக்கிறது. There are good things coming into your life. உங்களுடைய குடும்பத்திலே நன்மை வந்து There கொண்டிருக்கிறது. are good things coming into your family. நன்மை வரும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். The Bible says, speak unto the righteous that good things are coming to their Oh, lives. hallelujah. Say hallelujah. Glory to Jesus. Glory to God. எல்லா மகிமையும் கர்த்தருக்கே. And all the glory be to அங்கே God. பிரம்மாண்டம் இருக்கிறது. Here we have a grand, great things. இன்றைக்கு பல வேளைகளிலே சிலர் செல்வவான்களாக ஐஸ்வர்யவான்களாக இருக்க மாட்டார்கள், ஆனால் பிரம்மாண்டமாக பேசப்படுவார்கள். Right now we have a lot of people who won't be wealthy or rich, but they've been spoken about in a very great manner. அங்கே எலியா ஒரு பெரிய செல்வந்தன் இல்லை, ஆனால் அவன் பிரம்மாண்டமாக பேசப்படுகிறான். Elijah wasn't a wealthy rich man, but when he was spoken about in a great way. அது அவனுடைய நீதியின் வாழ்க்கையை காட்டுகிறது. That signifies his righteous அவன் life. தேவனுடைய நீதியிலே நடந்து He கொண்டிருக்கிறான். was walking in the righteousness of ஆகவே God. உலகத்திற்கு அவன் ஒரு பிரம்மாண்டமாக தெரிகிறான். Hence he was perceived as a great man by the world. அவனுடைய பெயரை கேட்டால் ராஜா பயப்படுகிறான். When the king hears his name, the king trembles. அவனுடைய பெயரை கேட்டால் எல்லா பூஜாரிகளும் பயப்படுகிறார்கள். When all these people who worship other gods hear their name, they tremble. அவனுடைய பெயரை கேட்டால் ராணி பயப்படுகிறார். The queen herself trembles when he இந்த listens to her பிரம்மாண்டத்தை name. ஆண்டவர் தான் கொடுத்தார். Only God has given him that greatness. சில நேரங்களிலே சில மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். Sometimes the wealth and the richness that some people have is a blessing God gives them. சிலருக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். Sometimes the kind of influence people possess is something God has blessed them with. அவர்கள் ஒரு இடத்திற்கு வந்தால் மக்கள் அமைதியா When இருப்பார்கள். they come to a place, the people will become quiet. அவர்கள் பேசத் தொடங்கினால் மக்கள் உடனடியாக கவனிக்க When they தொடங்குகிறார்கள். start speaking, people will start listening அவர்கள் immediately. பாடினால் மக்கள் When ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். they sing, people are immediately இது எங்கே blessed. இருந்து வருகிறது? So from where does this இந்த come? பிரம்மாண்டமான உயர்வு எப்படி கிடைத்தது? How do they get this great அவர்கள் promotion? தங்கள் வாழ்க்கையை நீதியிலே கட்டி Because எழுப்பினார்கள். they have been building their lives in righteousness. ஹalleluya சொல்வோமா? Say hallelujah. இந்த வாழ்க்கையை நீங்கள் நீதியிலே கட்டி எழுப்புவீர்களா? Will you build your life up in righteousness? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நீதியிலே கட்டி எழுப்புவீர்களானால் Once you start building your life in righteousness, உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். then your life will become great. எல்லாரும் உங்களை ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். Everybody will look at you with ஒரு amazement. வித்தியாசமாக இருக்கிறாரு. They'll say this person is ஒரு different. வித்தியாசமாக This இருக்கிறாரு. person is unique. இந்த சிஸ்டர் வித்தியாசமாக This இருக்கிறார்களே. sister is different. ஹalleluya. Hallelujah. ஆம், நீதி அப்படித்தான் செய்கிறது. And that's how righteousness make you look like. நீதி அது சமுத்திரத்தோடு ஒப்பிடப்படுகிறது. Righteousness. அதை நான் இப்படி பார்க்கிறேன், அதனுடைய அலைகள் ஓயாத அலைகளாய் இருப்பது போல ஒரு பரிசுத்தவானுடைய நீதியும் கூட ஓய்வில்லாதது. அது ஒரு
எல்லை இல்லாமல் கடைசி வரை வருகிறது. Righteousness is being compared to the ocean or the sea. So I want to infer it in this way. Just like how in the oceans and the sea, the waves are unstoppable, the righteousness of a man should be unstoppable too. நீங்கள் ஒரு நீதிமானை தடுத்து நிறுத்த முடியாது. You can never stop a righteous man. அவனை கொன்றாலும் அவன் நீதிமானாகத்தான் இருப்பான். Even if you're gonna kill him, he's going to die as a righteous man. எப்படி கடல் அலைகள் ஒரு நாளும் அமைதியா இருக்க முடியாதோ, அதை அமைதிப்படுத்த முடியாதோ, அதே போல ஒரு நீதிமான் நீதிமானாகத்தான் இருப்பான். Just like how the waves of the sea are unstoppable, a righteous man's righteousness is unstoppable. அதைத்தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. That is why the Bible says, உன் நீதியை வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல ஆண்டவர் விளங்கச் செய்வார். the Lord will reveal your righteousness like light and justice in the day. ஆமென். Amen. உன் நீதியை வெளிச்சத்தை போல, நியாயத்தை அப்படியே பட்ட பகலை போல விளங்கச் செய்வார். The Lord will reveal your righteousness and your righteousness in the day like the light and justice. சமுத்திரத்தை யாரும் மறைத்து விட முடியுமா? No, do you think anybody can hide the ocean? சமுத்திரத்தை மறைக்க போறேன். Can anybody say I'm going to hide the ocean? ஒருவராலும் மறைக்க முடியாது. Nobody can hide the ocean. வெளிச்சத்தை யாராலாவது மறைக்க முடியுமா? Do you think anybody can hide the light? பாஸ்டர், நான் சூரியனை மறைச்சிருவேன் பாஸ்டர். Can you say, Pastor, I can hide this light, I can hide the sun? எங்க வீட்ல இருக்கிற சேலையெல்லாம் எடுத்து இப்படி விரிச்சு பிடிச்சு சூரியனே யாரு கண்ணுக்கும் தெரியாம நான் மறைக்க போறேன். So can you say I'm going to take all the sarees from my home and I'm going to I'm going to cover the sun with those sarees? Can you say that? நிச்சயமாக உங்களால் முடியாது. Nobody can do that. உலகத்துல இருக்கிற எல்லாரும் முயற்சி செய்தாலும் முடியாது. Even if everybody in this world is going to try with you, எப்படி சூரியனை மறைக்க முடியாதோ, just like how you cannot hide or cover the sun, நீதிமான் மறைந்திருப்பதில்லை. a righteous man is never covered or hidden. நீதி மறைந்திருப்பதில்லை. Righteousness is never covered or hidden. நீதி வெளியே வரும். Righteousness will come out. Hallelujah. 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 அது ஒரு சமுத்திரம் போல இருக்கிறது. It's like a sea. அதனால்தான் யோபு சொல்லுகிறார். And that is why Job says. யோபுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. And Job says like this. யோபு சொல்றாரு, நீதியை நான் கெட்டியா பிடிச்சிருக்கிறேன். So he says, I am holding on to my righteousness. நான் சாவற வரைக்கும் என் இருதயம் என்ன தப்பானவன்னு சொல்லக்கூடாது. Till I die, my conscience, my heart should not call me guilty. அதுதான் நீதியினுடைய உச்சமான வார்த்தை. And that is the highest word or the extreme அவர் thing that அழகாய் you can say சொல்லுகிறார், about righteousness. என் நீதியை நான் கெட்டியாய் He பிடித்திருக்கிறேன். beautifully says, I'm holding on to my என் righteousness. காசை நான் கெட்டியா பிடிச்சிருக்கேன். He did not say, I'm holding on to my money. வீட்டை கெட்டியா பிடிச்சிருக்கேன். I'm holding on tight to my என் house. காரை கெட்டியா I'm பிடிச்சிக்கிட்டேன். holding on tight to my car. யாருக்கும் கொடுக்க மாட்டேன். I'm not going to give it to anybody. அவர் அப்படி சொல்லவில்லை. He did not say that way. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். He said, I'm holding on to my நான் righteousness. செத்து போனால் கூட என் இருதயம் என்னை குற்றவாளி என்று சொல்லாது. Even if I am going to die, my heart is never going to judge me guilty. அந்த வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். God is calling you to a life like that. இது ஒரு பெரிய உயர்வு. This is a great promotion. இது ஒரு செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இல்லை. It's not about self righteousness. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தயவு. It's a favor God has given us. நீதியாய் வாழ்வதற்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வரம் இது. So this is a talent that God has given us so that we can live a righteous இது ஒரு life. மிகப்பெரிய கிஃப்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We should look at it as a gift be given by நீதியை God. நாம் சம்பாதிக்கவில்லை. We do not earn this righteousness. கிறிஸ்துவே நம்முடைய நீதியாய் இருக்கிறார். Christ is our righteousness. அவரில் இருக்கிற அந்த நீதி நமக்குள் வந்திருக்கிறது. The righteousness that is within him has come to us. அந்த நீதியிலே தான் நாம் செயல்படுகிறோம். And we work or function with that righteousness. தேவ நீதி விளங்குவதற்காக நாம் வாழ்கிறோம். We are living so that the righteousness of God can be revealed. அந்த நீதியினுடைய முதல் இடம் மத்தேயு 3 அதிகாரத்தில் இருக்கு. ஞான ஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The first place or the first step to that righteousness is in Matthew chapter 3. It speaks about baptism. யாரெல்லாம் இன்னும் நீங்கள் ஞானஸ்நானம் பெறவில்லையோ உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் இப்படியே தேவ நீதியை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறீர்கள். If you have not yet baptized, I'm telling you, you have the responsibility to be baptized and follow the righteousness of கர்த்தராகிய God. இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? Have you received Jesus Christ as your savior in your life? அவருடைய நீதியினால் நீங்கள் நிரப்பப்பட Do விரும்புகிறீர்களா? you want to be filled with his righteousness in your life? ஞானஸ்நானம் பெறுங்கள். You have to be baptized. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுங்கள். Give your life to God. உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. You will have a promotion. அந்த உயர்வு நீங்கள் நீதிமான்
என்கிற ஒரு உயர்வு. And that promotion is that you are a righteous man. Praise the Lord. Praise the Lord. இந்த நீதி எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. You know how great this righteousness is? ஏசாயா சொல்லுகிறார், Isaiah says, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், he will be established in righteousness. கொடுமைக்கு தூரமாவாய். You will be away from affliction. அல்லேலூயா. Hallelujah. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். You will be rooted firm by righteousness. ஆமென். Amen. நீதியிலே நீங்கள் ஸ்திரமாயிருப்பீர்களானால் கொடுமைக்கு தூரமாவீர்கள். If you are rooted firm in righteousness, you will be away, far away from afflictions. அல்லேலூயா. Say hallelujah. கொடுமை வராது. பைபிள்ல சொல்லி இருக்கிற மாதிரி பகல்ல பறக்கிற அம்பு, இருள நடமாடுற கொள்ளை நோய்னு சொல்லி இருக்க, அதெல்லாம் நம்மள ஒண்ணும் செய்யாது, Just கவலைப்படாதீங்க. like how the Bible says the terror that walks by night and the terror that lays waste by noonday, all these things will never come near you. இந்த கொரோனா வியாதி நடந்து வந்தாலும் பறந்து வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று பரிசுத்த வேதம் நமக்கு அழகா சொல்லுது. நம்புங்க அத. The Bible beautifully says that this pestilence can come walking to you, come flying to you, but it will never befall you, and you have to believe it. ஆமென். Amen. இயேசுவின் நாமத்தினால் In Jesus' name, நாம் அதை உரிமை பாராட்டுவோம். we can own it. நாம் அதை உரிமை பாராட்டுவோம். We have to own it. ஹalleluya. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை. Praise be to God. மூன்றாவது ஒரு உயர்வு இருக்கிறது. Thirdly, we have a promotion. சந்ததி கடற்கரை மணலை போல் இருக்கும். Your descendants also would have been like the sand. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let the holy name of our Lord be ஆண்டவருடைய glorified. வேதம் சொல்லுகிறது, உன் சந்ததி கடற்கரை மணலை போல் இருக்கும். The Bible says your descendants also would have been like the sand. ஆம் அன்பானவர்களே. So yes, my dear ஆண்டவர் ones, ஆபிரகாமுக்கு இதைத்தானே சொன்னார். that is what God said to Abraham. ஆண்டவர் சொன்னார், வானத்தை பார், நட்சத்திரங்களை எண்ண முடியுமானால் எண்ணிப்பார், அவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும். So Lord said, look at the sky, can you count the stars? You cannot count it. Just like that your descendants will be. மேல பார், Look at the sky. கீழே பார், Look down. கடற்கரை மணலை பார். Look at the sand in the seashore. இதை எண்ண முடியுமா? Can you count it? உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும். Your generation, your descendants will be that way. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை. Say hallelujah. என் அன்பு சகோதர சகோதரிகளே, So my dear brothers and sisters, கடற்கரை மணலை போல ஆண்டவர் அந்த மக்களை பெருக செய்கிறதிலே ஆர்வமாயிருந்தார். so here God had a desire to increase this people like the sand. நாம் அந்த தீர்க்கதரிசன சம்பவங்களுக்குள் போவோமானால் விவரித்து பேசுவதற்கு நேரம் இல்லாததனால் குறிப்பை மட்டும் நான் பேசுகிறேன். If we can go dive deep inside the incidents of this prophecy, and I do not have time to describe about it, so I'm just going to speak the point. எப்படி இஸ்ரவேலர் குறைந்து போனார்கள், திரும்ப எப்படி அவர்கள் வளரப் போகிறார்கள் என்பதுதான் தீர்க்கதரிசனத்திற்குள்ளே இருக்கிறது. So here inside the prophecy it speaks about how the Israelites decreased in number and how they're going to grow again and increase in number. ஆனால் இப்பொழுது அதை பேசுகிறதற்கான சந்தர்ப்பம் எனக்கு இல்லை. But right now I do not have the time to speak about it. என்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் இருந்தது. I had a thought in my mind. இந்தியாவிலே கடற்கரை மணலை போன்ற ஒரு பெருக்கத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். I'm going to speak about an increase that is happening in India like the sand of the seashore. இந்தியாவிலே மக்கள் தொகைக்கு பஞ்சமே இல்லை. There is no lacking in population in போதுமான India. அளவிற்கு தாராளமாக மக்கள் தொகை இருக்கிறது. We have enough people in India. உலகத்திலே முதலிடம் வகிக்க நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். So we are going forward to reach the first place in population. மக்கள் தொகை எண்ணிக்கையிலே உலகத்தின் முதல் தேசமாக நாம் வெற்றி கொடி நாட்டி இருக்கிறோம். So we have been champions in having largest population in this whole wide world. Praise the Lord. Hallelujah. அது நமக்கு மிகப்பெரிய மேன்மைதான் என்று நினைக்கிறேன். And I really believe that it is a nice thing for us. ஒருவேளை அது நமக்கு சிரமமாக இருக்கலாம். Sometimes it might be a trouble for us. அதனால் நிறைய சவால்கள் நமக்கு இருக்கலாம். We might have a lot of challenges because ஆனால் of that. உண்மையிலேயே உலகத்திலே இல்லாத மனித சக்தி ஆற்றல் இங்கேதான் அதிகமாக இருக்கிறது. But I believe that there is a lot of manpower in India more than any other country in this world. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I thank God for that. இந்தியாவிலே தான் அதிக இளைஞர்கள் இருக்கிறார்கள். There are a lot of young people in India. அதற்காக நான் ஆண்டவரை I ஸ்தோத்திரிக்கிறேன். thank my God for that. ஆனால் என்னுடைய செய்தியினுடைய நோக்கம் அதைவிட முக்கியமானது. But the focus of my message is something more important than அங்கே நான் that. பார்ப்பேனானால்
இந்த பெருக்கத்தை நான் சபையிலே பார்க்க விரும்புகிறேன். So I want to speak about how this increase should happen inside the church. உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளுக்காக நான் இதை பேசுகிறேன். I'm speaking for the churches of this world. இந்தியா முழுவதும் இருக்கிற சபைகளுக்காக பேசுகிறேன். I'm speaking this for the churches of this nation. இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை கொளத்தூர் ஊழியங்களுக்காக பேசுகிறேன். I'm speaking for Apostolic Christian Assembly Kolattur Ministries. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் இருக்குமானால் இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் சபை கடற்கரை மணலை போல பெருகட்டும். If there's going to be the favor and the blessings of God upon us, then the population inside the church will be increasing like the sand. அதுதான் நமக்கு சந்தோஷத்தை தரும். And that gives us so much joy. ஏனென்றால் எவ்வளவு பேர் திருச்சபைக்கு வருகிறார்களோ அவர்கள்தான் பரலோகத்திற்கு வரப்போகிற மக்கள் கூட்டம். Because the ones that are inside the church are the ones who are going to heaven. ஏன் சபைக்குள்ளே வருகிறவர்கள் என்கிற வார்த்தையை விட கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். More than saying people who come inside church, we can call them as people who come inside Christ. ஒரு சொற்றொடர் இப்படி இருக்கிறது. There's a phrase which goes like this. கிறிஸ்துவுக்குள்ளே பாவிகள் யாருமே இல்லை, கிறிஸ்துவுக்கு வெளியே பரிசுத்தவான்களும் இல்லை. So the Bible, the phrase goes like this: there is nobody sinners in Christ and there is no one saints out of Christ. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள்ளே பாவிகள் ஒருவரும் இல்லை. There are no sinners inside Christ. கிறிஸ்துவுக்கு வெளியே 1000 நல்ல மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் அங்கே இல்லை. There can be thousands of good people who are out of Christ, who do not know Christ, but they cannot be saints or righteous எந்த men. மனிதராய் இருந்தாலும் அவர் நித்தியத்திற்கு வருவதற்கு அவருக்கு இயேசு தேவைப்படுகிறார். No matter who he is, that man needs Jesus Christ to come into eternity. அவர் ஒருவேளை இந்த உலகத்திலேயே தலைசிறந்த நல்ல மனிதராய் இருக்கலாம். He can be one of the greatest and one of the good, one of the best people in this world. மிகவும் மக்களுக்கு நன்மை செய்த ஒரு அருமையான நபராக இருக்கலாம். He could have been the one of the best person to help the people. மக்கள் எல்லாரும் அவரை புகழலாம். Maybe all the people might praise him. அவரும் இயேசு இல்லாமல் நித்தியத்திற்கு வர முடியாது. Even that man cannot enter eternity without Jesus ஆகவேதான் Christ. சபையை பார்த்து நான் And that சொல்லுகிறேன், is why I'm speaking to the church. நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். You and me should pray சபை பெருகட்டும். that the church should increase. திரள் மக்கள் The ரட்சிக்கப்படட்டும். multitudes of people should be saved. திரள் மக்கள் இயேசுவை Thousands ஏற்றுக்கொள்ளட்டும். of people should accept Jesus திரள் மக்கள் Christ. ஞானஸ்நானம் பெறட்டும். The thousands of people should be திரள் baptized. மக்கள் ஆவியினால் Thousands of நிரப்பப்படட்டும். people should be filled with the Holy திரள் மக்கள் Spirit. மீது பரலோகத்தின் வல்லமை இறங்கி The வரட்டும். thousands of people will be filled by the power of மக்களுடைய heaven. இதயங்கள் அசைக்கப்படட்டும். Let the hearts of the people be shaken. மக்களுடைய உள்ளங்கள் இயேசுவின் பக்கமாய் Let the திரும்பட்டும். hearts be turned towards Christ. இருளின் அதிகாரத்தில் அந்த மக்களை விடுவித்து தேவனுடைய குமாரனின் ராஜ்யத்திற்கு சொந்தப்படுத்துவோம். Let us deliver the people from the power of darkness and make them go inside the kingdom of God. ஹalleluya. Hallelujah. இதுதான் என்னுடைய ஆசை. This is my desire. அதற்கு தான் இந்த ஊழியம். That is why we have this ministry. அதற்காக தான் இந்த பிரசங்கம். That is why I am preaching this. அதற்காக தான் தியாகம். That is why we are sacrificing a அதற்காக தான் lot. உழைப்பு. That is why we are working வீதி hard. வீதியாய் இயேசுவை போய் அறிவிப்பதனுடைய நோக்கம் வேறு ஒன்றுமில்லை, காசு பணத்திற்காக அல்ல, பரலோகத்தை தேவ ஜனங்களால் நிரப்ப வேண்டும். The aim to go by street and preach Jesus is not to earn money but to bring people to heaven. ஹalleluya. Hallelujah. ஒவ்வொரு சபையிலும் புதிய புதிய மக்கள் வந்து ரட்சிக்கப்படுகிறதை நம் கண்கள் பார்க்கட்டும். Our eyes should see new people, ஒரு- unsaved people coming in and getting ஒரு saved in எழுப்புதல் every church. உண்டாகட்டும். There should be a revival. பைபிள் சொல்லுகிறது, The Bible says ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்தார். that the Lord was joining in people inside the church who are getting saved every அனுதினமும் day. புதிய ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள். Every day new people. ஒவ்வொரு சபைக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்கட்டும். Let every church have this blessing. அனுதினமும் புதிய ஜனங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் புதிய ஜனங்களோடு சபைகள் நிரம்பி Let வழியட்டும். the churches be filled with new people every Sunday and every day. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒவ்வொரு ஆராதனையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கட்டும். Let all the services and all the worship be filled with that kind of a blessing. பேதுருவின் நாட்கள் திரும்ப வரட்டும். Let the times of Peter come back. பவுலின் நாட்கள் திரும்ப Let the வரட்டும். times of Paul come back. 3000 பேர் ரட்சிக்கப்படட்டும். Let 3000 be saved. 5000 பேர் Let ரட்சிக்கப்படட்டும். 5000 be saved at one திரளான time. புருஷர் ஸ்திரீகள் கர்த்தர் பக்கமாய் வரட்டும். Let there be multitudes of men and women coming towards Christ. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், In Jesus' name I'm telling இது you, கட்டாயமாய் நடக்கும். this will happen for இதை sure. ஆண்டவர் செய்ய வல்லவராய் And God இருக்கிறார். is able to do it. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் If you சொல்லுங்கள். believe that our God is almighty, say amen. ஹalleluya. Hallelujah. ஓ ஆண்டவருக்கு
நாமத்திற்கு இது மகிமையாய் இருக்கட்டும். Let this give glory to our ஆண்டவர் God. நாமம் இதன் மூலமாய் Let the மகிமைப்படட்டும். name of our Lord be glorified. through this. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஜெபத்தை கேட்கிறவரே, the one who hears our prayers, மாம்சமான யாவரும் உம்மிடம் வருவார்கள். everybody who is in the flesh will come to you. மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை அவர் He ஊற்றுவார். will pour his spirit on everybody who is அவருடைய in the நோக்கம் flesh. என்ன? What is his only purpose? மாம்சமான எல்லா மனிதனும் தன்னண்டை வர வேண்டும். That every man, every person who is in the flesh to come towards பூமியின் Christ. எல்லையெங்கும் உள்ளவர்கள் எல்லாரும் அவரண்டை வர வேண்டும். Everybody, every human being from every corners of this world should come into him. ஹalleluya. Hallelujah. விசுவாசிகளாகிய நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஊழிய பாரமானது இந்த பட்டணத்தை அசைக்க போகிறது. As believers, our desires, our expectations and the burden and the compassion that we have is going to shake these cities and our nation. அசைக்கப்பட போகிறது பட்டணம். The cities are going to be shaken. ஜனங்கள் மனம் திரும்ப போகிறார்கள். People are going to be changed. எனக்கு இயேசு வேண்டும், இயேசு வேண்டும் என்று ஜனங்கள் சத்தமிட People are போகிறார்கள். going to cry out saying, we need Jesus, we need Jesus. ஹalleluya. Hallelujah. இந்த நாட்களுக்காக காத்திருக்கிறோம் நாம். We are waiting for times like that. கர்த்தர் அதை செய்வாராக. Let the Lord do it in our lives. ஒரு வசனத்தோடு கூட இந்த குறிப்பை நான் I want நிறைவு to finish this செய்கிறேன். point with one verse. வெளிப்படுத்தல் 7:9 எடுத்துக்கங்க. Revelation chapter 7 and verse 9. இந்த வெளிப்படுத்தல் 7:9 படிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க முடிவு பண்ணுங்க நம்ம எவ்வளவு ஊழியம் செய்யணும்னு முடிவு பண்ணுங்க. After reading this verse, you have to decide how much ministry that we have to do. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். After these things I looked, and behold, a great multitude, which no one could number, of all nations, tribes, peoples, and tongues, standing before the throne and before the Lamb, clothed with white robes, with palm branches in their hands, and crying out with a loud voice, saying, Salvation belongs to our அல்லேலூயா God. சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நான் பார்த்தபோது After these things I looked, இதோ சகல ஜாதிகளிலும், behold, a great multitude, சகல ஜாதிகளிலும், all nations, சகல கோத்திரங்களிலும், all tribes, ஜனங்களிலும், all peoples, பாஷைக்காரரிலும் and tongues, இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான a great multitude which no one could number. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. பரலோகத்துல ஒரு கூட்டம் இருக்கு. There is a crowd in heaven. அதை எண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனரால முடியாது. So nobody can number it. Even the owner of Microsoft cannot number that அவன் crowd. கம்ப்யூட்டர் எல்லாம் தோத்து போயிடாங்க. His computers will fail there to எந்த number கம்ப்யூட்டர்லயும் them. அதை கவுண்ட் பண்ண முடியாதுங்க. No computer can count the number of people in the இல்லனா crowd. அந்த வார்த்தை பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்க முடியாது. Otherwise the Bible would have not spoke about it. எந்த மனுஷனாலும் ஒருவனாலும் எண்ணக்கூடாத திரள் கூட்டம். It says which no one could number, a great multitude which no one could number. ஹalleluya. Hallelujah. எந்தன பெரிய கம்ப்யூட்டர் வேணா நீ வச்சிரியா, உன்னால பரலோகத்துல அந்த கோடான கோடி மக்களை எண்ணக்கூடிய ஆற்றல் உங்க கம்ப்யூட்டர்களெல்லாம் கிடையாது. You could have greatest of computers, but you cannot count or number the people up there in heaven. ஹalleluya. Hallelujah. உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும், உங்களுக்கு பெரிய படிப்பறிவு இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கையிலே வளர்ச்சி அடைந்த நாகரிக பொருட்கள் இருக்கலாம். You can have a lot of education, you can have a lot of skillful equipments in your hands. ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவர்களை எண்ணிக்கைக்குள்ளே கொண்டு வரவே But முடியாது. you can never number the அவர்கள் people எங்கே in இருந்து heaven. வந்தார்கள்? Where do they come from? அவர்கள் சகல ஜாதிகளிலும் இருந்து They வந்திருக்கிறார்கள். came from all nations, கோத்திரங்களில் இருந்து all வந்திருக்கிறார்கள். tribes. திரள் வித்தியாசமான பாஷைகளை பேசுகிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள். They are people who speak different languages. ஒருவனும் எண்ண முடியவில்லை. Nobody can number them. அப்படியானால்
which means அந்த திரள் கூட்டத்தை பாருங்கள். look at that great அந்த multitude. திரள் கூட்டம் எப்படி இருக்கிறது? How is that great வெள்ளை multitude? அங்கிகளை தரித்திருக்கிறது. Clothed with white robes. ஹalleluya. Hallelujah. சிலருக்கு வெள்ளை பிடிக்காது. Some people doesn't like white. ஆண்டவர் பரலோகத்துக்கு வந்துட்டு ஆண்டவரே எனக்கு கருப்பு Dress கொடுனா கொடுக்க மாட்டார். If they're going to come up to heaven and say, God, I need black dress, and he's not going to give you. ஆண்டவரே எனக்கு சிவப்பு தான் பிடிக்கும், எனக்கு சிவப்பு கொடுங்கன்னா அவர் சொல்லுவாருங்க சிவப்பு Dress எல்லாம் இல்லப்பா. If you're going to say, I only like red, can you give me red dress? He's going to say, ஆண்டவரே no, I எனக்கு don't have. ப்ளூ ரொம்ப பிடிக்கும். You can say, Lord, I like blue. கொடுங்க ஆண்டவரே. If you say, Lord, please, I want blue dress. இல்லப்பா எனக்கு பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும், கொடுங்க ஆண்டவரே. If you're going to say, I like purple. இல்லப்பா இங்க He'll say, I don't have purple. அவர் சொல்லுவாரு இங்க ஒயிட் மட்டும் தான்பா இருக்கு. He'll say, everybody here can only wear white. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எனக்கு பிரச்சனையே இல்ல. I don't have any problem in that. நான் எப்போ வெள்ளை போட்டுக்கிறதுனால அங்க போனா எனக்கு கஷ்டமாவே இருக்காது, வெள்ளைய போட்டுக்கலாம் சந்தோஷமா. Because I'm wearing white all the time, I wouldn't have any problem wearing white up என் there. அன்பு சகோதர So my சகோதரிகளே, dear brothers and sisters, வெள்ளை அங்கிகளை தரித்து கையில குருத்தோலைகளை பிடித்து clothed with white robes with palm branches in their hands. ஆமென். Amen. இஸ்ரவேலர் பண்டிகைகளை எப்படி கொண்டாடுவார்கள் அந்த ஒரு ஓமானம் அங்கே சொல்லப்படுகிறது. So here we have a metaphor where it speaks about mostly about how the Israelites will celebrate their எனக்கு festivals. அருமையானவர்களே, So my dear people, இவ்வளவு மக்கள் பரலோகத்தில் இருக்க வேண்டுமானால் if these many people have to be in the heaven, இந்தியாவிலே எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், நாம் என்ன ஊழியம் செய்கிறோம் என்று யோசிக்க just வேண்டும். think about how many people are there in India and how much ministry we should do here to நாம் bring people to எவ்வளவு heaven. பேரை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறோம்? How many people are we going to take to நம்ம heaven? கூட எவ்வளவு பேர் பரலோகத்துக்கு வருவாங்க? How many are going to come to heaven with us? ஆண்டவர் நமக்கு திறந்த வாசல் கொடுத்திருக்கிறாரு. Our God has given us an opened gate. இந்த திறந்த வாசல் இருக்கும்போது நாம அருமையா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். So when we have these open gates, we have to do ministry for our God. ஆயிரமான மக்களை மந்தையில சேர்க்கணும். We have to bring in thousands and thousands of people inside the flock. ஆண்டவருடைய சபையை பெருக பண்ண And we வேண்டும். have to increase the number in the Hallelujah. churches. ஹalleluya. Hallelujah. ஓ பரலோகம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். Now the heaven will be really happy. அங்கே அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள். They have a lot of people there. எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். I have one joy என் மூலமா கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. that through me there are few people. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நான் சொல்ற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக. I believe that God will bless me in a way I can say there are a lot of people in there because of கடைசியாக me. Lastly, ஒரு உயர்வு இருக்கிறது. there is a promotion. நமது பேர் அற்று போவதும் இல்லை, அழிவதும் இல்லை. His name would not have been cut off nor destroyed from before me. இஸ்ரவேலருடைய பெயரை அழிப்பதும் அந்த பெயரை ஒழிப்பதுமே அந்நாட்களிலே மிக மிக தீவிரமாக ராஜாக்கள் செய்து கொண்டிருந்த தீய செயலா இருந்தது. So one of the important things that the other kings from other nations were trying to do is that they were trying to destroy and completely eradicate Israelites. இஸ்ரவேலரை ஒழிக்க வேண்டும். They wanted to completely eradicate that particular இஸ்ரவேலரை nation. அழிக்க வேண்டும். They wanted to destroy Israelites. இதுதான் அவர்கள் மனதிலே இருந்தது. That was there in their minds. அன்பு சகோதர சகோதரிகளே, So my dear brothers and இந்த sisters, நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், so this morning I'm telling இஸ்ரவேலரை you, அழிக்கவோ ஒழிக்கவோ அவருடைய பெயரை இல்லாமற் போக பண்ணவோ முடியாது. nobody can ever eradicate or destroy the Israelites and their name. இந்த பூமியும் வானமும் இருக்கிற வரை இஸ்ரவேல் என்கிற பெயரும் கிறிஸ்தவன் என்கிற பெயரும் இந்த பூமியிலே இருந்து கொண்டேதான் இருக்கும். Until heaven and earth is going to exist, there is going to be a people, there is going to be a name called Israelites and Christians. ஒருவேளை பல தேசங்களுடைய பெயர்கள் அழிந்து போயிருக்கலாம். Maybe a lot of nations would have been completely eradicated. பல கோத்திரங்களுடைய பெயர்கள் அழிந்து போயிருக்கலாம். Maybe a lot of tribes have been dead now. பல ஜனங்களுடைய அந்த வழிபாடுகள் செயல்பாடுகள்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம். Maybe a lot of rituals and a lot of religions have been dead now. ஆனால் But இயேசுவை ஆராதிக்கிற விசுவாசிகள் என்கிற இந்த கிறிஸ்தவ கூட்டம் அழிய போகிறதே இல்லை. these group called Christians who worship and serve Jesus Christ are never going to be eradicated or destroyed. This is our promotion. இந்த மாதத்திலே ஆண்டவர் இந்த ஒரு மேன்மையை நமக்கு தருவாராக. So God will give us this promotion this month. அங்கே சவுல் அதை அழிக்க நினைத்தான். And Saul planned to
Saul planned to eradicate. அவனால் முடியவில்லை. He was not able to do it. ஏரோது அழிக்க நினைத்தான். Herod tried to eradicate. He was not able to do it. பிலாத்து நினைத்தான். Pilate tried to do it. He was not able to do it. சர்வாதிகாரிகள் நினைத்தார்கள். All the great tyrants and dictators tried to do it. They were not able to do it. ஒருவராலும் முடியவில்லை. Nobody was able to do it. ஏனென்றால் இயேசு என்கிற பெயரோ கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரோ இந்த பூமிக்கு சொந்தமான பெயர் அல்ல, அது பரலோகத்தின் பெயர். Because the name Jesus and the name Christians doesn't belong to this world, but it belongs to heaven. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இந்தியாவுல கூட கொஞ்சம் பேர் சொன்னாங்க. Even in India, many people said. Some people said it. 2021 இந்தியாவுல ஒரு கிறிஸ்தவம் கூட இருக்க முடியாது, எல்லாரையும் நாங்க அடிச்சுடுவோம், விரட்டிடுவோம் நாங்க. They said by the year of 2021 we would eradicate Christians out of India. இப்ப அவன் கதவு பூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கான். கிறிஸ்தவனை ஓட்டுறது இருக்கட்டும்டா, நீ உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிற மாதிரி. But now everybody is shutting themselves inside their homes. Now they're not worried about eradicating Christians. Now they're worried about their own lives. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளையாய் சந்தோஷப்படுங்க. As a child of God, you should be happy. You should feel happy. நமக்கு 4 விதமான உயர்வுகள் We இருக்கிறது. have 4 different promotions. முதல் உயர்வு சமாதானம். First is peace. இரண்டாவது நீதி. Second is righteousness. மூன்றாவது சந்ததி. Third is descendants. நான்காவது நம்முடைய பெயர். And fourth is our name. ஆண்டவருக்கு மகிமை. Praise be to God. இந்த உயர்வுக்கெல்லாம் அடித்தளம் the foundation of all these promotions அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க is வேண்டும். heeding diligently to the voice of God. அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமானால் If we heed diligently to the voice of இந்த God, ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. all these blessings are for you. கண்களை மூடி ஜெபிப்போமா? Let us all close our eyes and எங்களை pray. நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மூலமாக இந்த அருமையான நேரத்திலே அடியான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய கரங்களிலே உம்முடைய சபையை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த ஊழியம் உம்முடைய கிருபையிலே மறைக்கப்பட்டிருக்கட்டும். உம்முடைய இரக்கம், உம்முடைய மேலான தயவு, ஆசீர்வாதம், நன்மை இந்த சபையின் மீது தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி இந்த சபைக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் இந்த சபை நிரம்பி இருப்பதாக கர்த்தாவே, இந்த சபையானது உமக்கு செவி கொடுக்க உதவி செய்வீராக. அப்பொழுது சமாதானத்தினாலும் நீதியினாலும் சந்ததி பெருக்கத்தினாலும் பெயர் நிலைநாட்டப்படுகிற ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் இந்த சபையை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க அடியான் கெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறேன். எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரங்களிலே கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், தடைகளை எடுத்து போட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பெரிய காரியங்களை செய்தருளும். துதிகன மகிமை ஒருவருக்கு, இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த வேளையிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் காணிக்கை தசமபாகங்களை கொடுக்க போகிறோம். அங்கே நீங்கள் கூகுள் பே நம்பர் இருக்கிறது, அதிலே அதன் வழியாக நீங்கள் சபைக்கு காணிக்கைகளை தசமபாகங்களை அனுப்பலாம். அங்கே சர்ச் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கிறது, அதன் வழியாக நீங்கள் ஆர்டிஜிஎஸ் வழியாக, என்இஎஃப்டி வழியாக, ஐஎம்பிஎஸ் வழியாக காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் அனுப்பலாம். வாரந்தோறும் செலுத்துகிற காணிக்கைகளை வீட்டிலே வைத்திருங்கள். நமக்கு இந்த லாக்டவுன் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் அதை கொண்டு வாருங்கள். அதுபோல் கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க, இன்னும் ஊழியத்தை உற்சாகமாக தாங்குங்க. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது காணிக்கைகளை செலுத்தலாம். நாம் பாடுகிற வேளையிலே காணிக்கைகளை செலுத்தலாம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே,
வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் வயலிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் வயலிலமாகுமே. நீர் வந்தால் குழவுகள் மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் குறைநிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே. ஒரு சில அறிவிப்புகள் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு தொடர்ந்து ஆராதனைகள் நடைபெறும். 11:30 மணிக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் லைவில் இருக்கும். எல்லாரும் பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்படுங்க. நமக்கு இன்னையிலிருந்து விபிஎஸ் தொடங்குகிறது. டெய்லி 5 மணிக்கு விபிஎஸ் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும். விபிஎஸ்ஸை பார்த்து பயனடையும்படியாக உங்களை மிக அன்போடு இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. மாலை 6:30 மணிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிப்பேன். ஆராதனையில் பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்படுங்க. தினமும் டுடேஸ் வேர்டு காலையில் 6 மணிக்கு வருது, பங்கெடுத்துக்குங்க. பைபிள் ஸ்டடி புதன்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி வருது. ஆனால் இந்த வீக்கில் நமக்கு அது இருக்காது. ஏன்னா இந்த வீக்கில் இருந்து நாம் டெய்லி ஒரு ப்ரேயருக்கு போகிறோம். இந்த வீக்கில் இருந்து 3ஆம் தேதியிலிருந்து தினமும் நமக்கு ராத்திரி 8லேருந்து 9 மணி வரைக்கும் சர்ச்சினுடைய ஃபேமிலி ஒர்ஷிப் ப்ரேயர் இருக்குது. ஃபேமிலி ஒர்ஷிப் அண்ட் ப்ரேயர் இருக்குது. இந்த ஒர்ஷிப்லேயும் ப்ரேயர்லேயும் குடும்பமாக நீங்கள் பங்கெடுக்கணும். அத்தனை விசுவாசிகளும் நேரில் உட்காரணும். உட்கார்ந்து நீங்கள் குடும்பமாக பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்படணும். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற இந்த சான்ஸ். நாங்களும் ஆண்டவருக்கு சுத்தமான ஃபேமிலியாக வந்து உங்களை உற்சாகப்படுத்தி நடத்த நாங்கள் விரும்புகிறோம். நண்பர்களுக்கு இந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மெசேஜஸ் எல்லாம் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருந்து நடத்துவார். அன்பானவர்களே, இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பிறந்தநாள் காண்கிறவர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். ஜெய் ஸ்டீஃபன், சலோமி எட்வின், ரஷ்யா, ஆர் ஷர்மிளா, ஜஸ்டின் ஜோதிராஜ் சாலமன், எம் செல்லத்தாய், டிஎஸ் விகாசினி, ஜி எஸ்தர் காந்திதாஸ், எம் சரண்ராஜ், எஸ் கவியரசன், எஸ்எம் சந்தியாவு, எஸ் சரளா எலிசபெத், பி நிதின்குமார், ஒய் யாழினி, சாந்தி, பிந்து ஜேம்ஸ் கென்னடி, சங்கீதா, எஸ் சந்திரலீலா, டி எஸ்தர் விமலா சுந்தரி, இ கருணாகரன், ஒய் திக்ஷா. திருமண நாள் காண்கிற தம்பதியர் எஸ்எம் சந்தியாவு, மீனா குடும்பம், ஆர் ரங்கராஜன், சுகன்யா குடும்பம், பி ஜெயக்குமார், அனுஷா குடும்பம், எம் ஸ்டாலின், எழிலரசி குடும்பம், இ கருணாகரன், ஐரில் ஃபிடிலிஸ் குடும்பம், டி பசலீல் பால், சோஃபியா பெனிட்டா கிரேஸ் குடும்பம், லாசர் செல்வி குடும்பம். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மூலமாக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிற அன்பான சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் பேர் பேராய் தனித்தனியே பிரத்யேகமாய்
நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அடியான் ஜெபித்து உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நாமம் மயப்படட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். நன்மையான ஈவுகளால் நிறைத்து உம்முடைய நாமத்தை நீரே மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி கேட்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீண்ட ஆயுள் கொடுப்பீராக. அப்படியே திருமண நாள் காண்கிற தம்பதியரையும் நீர் ஆசீர்வதித்து சுகபலன் ஜீவன் கொடுத்து நீண்ட ஆண்டுகள் சந்தோஷமாய் வாழ, கணவன் மனைவியாக இருக்க தேவையான எல்லா நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து கர்த்தர் அவர்களை காப்பாற்றி நடத்துமாறு அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பொறுப்பான கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்த அடியான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். யாவையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை நீர் ஒருவரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். மகிமை கனம் அனைத்தும் உமக்கே நான் செலுத்துகிறேன். நீரே மகிமைப்படுவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்கள் எல்லாவற்றையும் தருகிறோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன். ஆம், எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். காணிக்கை விவரங்களை ஸ்கிரீனில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். காணிக்கையை சபைக்கு, ஊழியத்திற்கு அனுப்பி வையுங்கள். அப்படியே ஆராதனை விவரங்களை ஸ்கிரீனில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா ஆராதனைகளிலும் பங்கெடுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விசுவாசிகள், மற்ற பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு எல்லா ஆராதனைகளும் உங்கள் வீடுகள் தேடி வரும். நீங்கள் பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்படலாம். கர்த்தருக்கு மகிமை. ஆமென்.